யாரு பாப்பா நீ? எங்க அப்பா கூப்பிடுன்னு என் சொக்காய் பிடிச்சிருக்குண்ணா. எனக்கு பயமாங்கண்ணா. என்ன காப்பாத்துங்கண்ணா. யாரு என்ன காப்பாத்துங்கண்ணா? இருப்பாப்பா உங்க அப்பா கூப்பிடுவா. உங்க அப்பா கூப்பிடுவா பாப்பா. உங்க அப்பா கூப்பிடுவா. யாரா நீ? யாரு நீ இந்த சின்ன பொண்ணை துரத்துறா? அவங்க அப்பா கூப்பிட்டு. எங்க அப்பா யாரு? அவங்க அப்பா யாரு? அவங்க அப்பா கூப்பிட்டு வர சொன்னிச்சு. யாரு பாப்பா? என்ன ஊர் பாப்பா நீ? இங்கத்தான் பரமூர்ண்ணா. இவனை யாராச்சும் முன்ன பாத்துக்கிறியா? இல்லண்ணா பாக்கலண்ணா. யாரா நீ? கூப்பிட்டு வர சொன்னிச்சு. யாருப்பா? டேய் எங்க அப்பா நம்பர் சொல்லு. எங்க அப்பா யாரா? உங்க அப்பா நம்பர்லாம் தெரியாதுண்ணா. யாரு நீ? யாரா நீ? டேய் விட்டுற சொன்னி. இந்த செயினை பிடிச்ச கண்டு அது மாதிரி போ. கண்டுக்காம போறதா? இரு. யாரு பாப்பா? யாரும் தெரியாதுல்ல பாப்பா. டேய் யாரா நீ? அதுக்குன்னு ஒரு சின்ன பொண்ணை துரத்துற? உனக்கு அருவங்கிறது இல்ல? யாரா நீ? உங்களை மாதிரி ஆளுங்களை தாண்டா இந்த சமுதாயமே கெடுது. டேய் இருடா. நில்றா. நில்றாங்கிறேன். நல்ல வேலை பாப்பா நான் வந்தனாலும் உயிர் தவிச்சு பாப்பா. இந்த மாதிரி நாய்ங்க தான் பாப்பா கற்பழிச்சு கொண்டு போடுறாங்க. உன்கிட்ட இதெல்லாம் பேசக்கூடாது. இந்த கத்தி என்ன சின்ன பொண்ணு கையில் கத்தி கொடுக்குன்னு நினைக்காத. உனக்கு பாதுகாப்பு இதுதான். இப்போ இருக்கிற சமுதாயத்தில் துப்பாக்கியே வச்சிருந்தாலும் உங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. போங்க உங்க வீட்டு வரைக்கும் நான் வரேன். போங்க. உங்க அப்பா அம்மாவை சொல்லணும் சின்ன வயசுலேயும் பொண்ணுங்களை தனியாக ஓடுறது பார்த்து போப்பாப்பா. எம்டிஎஃப் பார்த்தீங்களா? இந்த மாதிரி ஆண்கள் இருக்கிறனால தான் சில ஆண்கள் பேர் கெடுது. எம்டிஎஃப் பெண்களுக்கு சுத்தமாக பாதுகாப்பே இல்லை. இதுக்கு சரியான சட்ட ஒழுங்கு வந்தால் மட்டுமே நம்ம நாடு உருப்படும்.